உலகத்தையே தன் அறிவால ஆட்டி படைச்ச சாணக்கியர் ஒரு ரகசியத்தை சொன்னாரு. இந்த உலகத்துல நீங்க யார வேணா ஏமாத்தலாம். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் ஏமாந்துடாதீங்க. நம்ம கூடவே இருக்கிறவங்க, நம்ம கிட்ட அன்பா பேசுறவங்க, இவங்க எல்லாரையும் நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா அதுதான் நாம செய்யற முதல் தப்பு. ஏன்னா யாரையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல நீங்க ஒரு வெற்றியாளனா, ஒரு ராஜதந்திரியா மாறணும்னா, சாணக்கியர் சொன்ன அந்த அல்டிமேட் லெவல் 15 விதிகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. அது என்னென்ன விதிகள்? வாங்க பார்க்கலாம். ஒரு கேள்வி. பகலில உங்க நிழல் உங்களை விட்டு போகுமா? போகாது. ஆனா இருட்டு வந்த உடனே அதே நிழல் கூட உங்களை விட்டு போயிடும். இதை கேட்கும் போது சின்ன விஷயமா தோணும். ஆனா இதுல ஒரு பெரிய வாழ்க்கை உண்மை இருக்கு. நம்ம வாழ்க்கையிலும் சிலர் நிழல் மாதிரிதான் நல்ல நேரம் இருக்கும் வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. ஆனா ஒரு கஷ்டம் வந்தா அவங்க முதல்ல விலகி போயிடுவாங்க. நீங்க நல்லா இருக்கும் போதும் உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நீங்க நினைப்பீங்க, இவங்க எல்லாரும் என் மக்கள் என்று. ஆனா வாழ்க்கை ஒரு நாள் சோதிக்கும். உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்களோட நிலை மாறும். அந்த நேரத்துல நேத்து வரைக்கும் உங்களோட இருந்தவங்க இனி காணாமல் போயிருப்பாங்க. அப்பதான் புரியும், நிழல் கூட இருட்டுல வராது. அப்ப மனிதர்கள் எப்படி வருவாங்கன்னு. ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பேரு அருண். அவனுக்கு நிறைய நண்பர்கள். எங்க போனாலும் கூட்டம். எப்பவும் சிரிப்பு. அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் அவன் ஒரு தொழில் தொடங்கினான். முதல்ல நல்லா போச்சு. ஆனா சில நாட்கள்ல அவன் பெரிய நஷ்டம் சந்தித்தான். அந்த நாளிலிருந்து அவனோட நண்பர்கள் மெதுவாக விலக ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பேச்சு குறைஞ்சது. சிலர் நேரா தள்ளி போனார்கள். ஒரு இரவு அவன் தனியா வீட்டின் வெளியே நின்றிருந்தான். வெளிச்சம் இருந்தது. அவன் நிழல் அவனோடு இருந்தது. அடுத்த நிமிஷம் விளக்கு அணைந்தது. அவன் நிழல் காணாமல் போயிடுச்சு. அவன் அந்த இருட்டில் நின்று சிரித்தான். நிழல் கூட என்ன விட்டு போயிடுச்சு. அப்போ மனிதர்கள் போனால் என்ன ஆச்சரியம்? அந்த ஒரு தருணம் அவன் வாழ்க்கைய மாத்துச்சு. அவன் யாரையும் குறை சொல்லல, யாரையும் தேடல. அவன் ஒரு முடிவு எடுத்தான். நான் என்னையே நம்பணும். அதுக்கப்புறம் அவன் தினமும் உழைத்தான். புதிய விஷயங்கள் கற்றுக்கொண்டான். தன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றிக்கொண்டான். நடை நாட்கள் கடந்தது. காலம் மாறியது. ஒரு நாள் அவன் உயர்ந்த நிலைக்கு வந்தான். அதே மனிதர்கள் திரும்ப வந்தார்கள். அதே குரலில் பேசினார்கள். ஆனா இந்த முறை அவன் மாறியிருந்தான். அவன் சிரித்தான். ஆனா அவன் மனசு உறுதியானது. அவன் புரிஞ்சுக்கிட்டான், மனிதர்கள் நிலையானவங்க இல்ல, நாம தான் நமக்கு நிலையானவங்க. நிழல் போனதை அவனை காயப்படுத்தல, அதை அவன் பாடமா எடுத்துக்கொண்டான். நீங்க இதை நினைவுல வைங்க. யாரையும் அளவுக்கு அதிகமா நம்பாதீங்க. நீங்க உங்களையே நம்ப கத்துக்கொள்ளுங்கள். எதிர்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். தனியாக இருக்க பயப்படாதீங்க. அது ஒரு பலம். ஒரு நாள் நீங்க உயர்ந்த நிலைக்கு போவீங்க. அப்போ பலர் திரும்ப வருவாங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க மாறி இருப்பீங்க. நிழல் கூட போகும் நேரம் வரும். ஆனா நீங்க உங்களை விட்டு போகாதீங்க. உலகம் முழுக்க விட்டு போனாலும் நீங்க உங்களோட இருந்தா நீங்க ஒருபோதும் தோக்க மாட்டீங்க. இந்த உலகத்துல யாரையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற உண்மைக்கு இந்த முதல் விதிதான் அடிப்படை. உங்களை நீங்களே அழிச்சுக்காதீங்க. உங்க மனசுல இருக்கிற ரகசியங்களையும் அடுத்த கட்ட திட்டங்களையும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்படி சொல்றது உங்க எதிரிக்கு நீங்களே ஆயுதத்தை எடுத்து கொடுக்கிறதுக்கு சமம். நம்பிக்கை துரோகம். ஒரு மனுஷனோட ரகசியம் அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அவன் ராஜா. அது வெளியே தெரிஞ்சா அவன் மத்தவங்களுக்கு அடிமையாகிடுவான். சுயநலம். எந்த ஒரு நட்புக்கு பின்னாலையும் ஒரு சுயநலம் இருக்கும்னு சாணக்கியர் சொல்றாரு. அதனால இன்னைக்கு நண்பனா இருக்கிறவர் நாளைக்கு பகைவனானா நீங்க சொன்ன ரகசியமே உங்களுக்கு எதிரா மாறும். சாணக்கியர் ஒரு முறை சொன்னாரு, ஒரு மண்பாண்டத்துல ஓட்டை இருந்தா அதுல தண்ணி நிக்காது. அதே மாதிரி ரகசியத்தை காக்க தெரியாத மனுஷன்கிட்ட வெற்றியும் நிக்காது. ஒரு சிறந்த ராஜதந்திரி எப்பவுமே தன்னோட அடுத்த நகர்வை ரகசியமா வச்சிருப்பார். விதி 2, அளவுக்கு மிஞ்சிய நேர்மை. இந்த உலகத்துல ரொம்பவும் நேர்மையா இருக்குது சில நேரத்துல உங்களுக்கு தீங்கா முடியும்.
அது எப்படின்னு சாணக்கியர் ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. நேரான மரத்தின் கதை. ஒரு காட்டுக்குள்ள மரம் வெட்டுறவங்க போனா முதல்ல எந்த மரத்தை வெட்டுவாங்க? வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற மரத்தை விட நேரா வளர்ந்து நிக்கிற மரத்தை தான் முதல்ல வெட்டுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பயன்படும். நிதர்சனமான உண்மை. அதே மாதிரிதான் வாழ்க்கையிலையும் ரொம்பவும் வெள்ளந்தியா எல்லாத்துலயும் அளவுக்கு அதிகமா நேர்மையா இருக்கிறவங்க தான் சீக்கிரமா மத்தவங்க கிட்ட ஏமாந்து போறாங்க. இல்லைன்னா பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. யாரையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாது. நீங்க நேர்மையா இருக்கலாம், ஆனா முன்னாடி இருக்கிறவங்க அதே நேர்மையோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்க நேர்மையே உங்களுக்கு ஒரு பலவீனமா மாறிடக்கூடாதுங்கிறது தான் சாணக்கியரின் எச்சரிக்கை. காட்டுல நேரா இருக்கிற மரம் தான் முதல்ல வெட்டப்படும். நீங்களும் ரொம்ப நேர்மையா இருந்தா இந்த உலகம் உங்களை வாழ விடாது. அது ஏன் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிங்க. விதி 3. முட்டாள்களிடம் மௌனம். முட்டாள்களோட விவாதம் பண்றது உங்க அறிவுக்கு நீங்களே செய்யற துரோகம். அது ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல யாரையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற உண்மைக்கு இந்த 3வது விதி ரொம்ப முக்கியம். நேரத்தை வீணாக்காதீங்க. முட்டாள்களோட விவாதம் பண்றது உங்க நேரத்தையும் அறிவையும் தான் வீணாக்கும். அறிவின் அடையாளம் ஒரு புத்திசாலி எப்பவுமே தகுதியற்ற இடத்துல மௌனமா இருப்பார். அந்த மௌனம் தான் அவரோட மதிப்பை கூட்டும். வீண் விவாதம். நீங்க என்னதான் தெளிவா சொன்னாலும் ஒரு முட்டாளால அதை அவரோட புத்திக்கு ஏத்த மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால அங்க பேசுறதுல எந்த பயனும் இல்லை. சாணக்கியர் ஒரு முறை சொன்னாரு, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு குருடன் கிட்ட ஒரு அழகை பத்தி விவாதிக்க முடியாது. அதே மாதிரிதான் அறிவில்லாதவன் கிட்ட நீங்க பேசுற தத்துவங்களும் வெறும் சத்தம் தான். சரியான இடத்துல மௌனமா இருக்கிறது தான் ஒரு ராஜதந்திரியோட லட்சணம். விதி 4. பகைவனை புகழுங்கள். இங்க எதிரிய வீழ்த்தணுமா? அப்ப அவனை எதிர்க்காதீங்க, அவனை புகழுங்க. அது ஏன் தெரியுமா? எதிரியின் பலவீனம். ஒரு புத்திசாலி எதிரிய நீங்க நேருக்கு நேர் எதிர்க்கிறத விட அவனை புகழ்றது மூலமா அவனோட கவனத்தை சிதறடிக்கலாம். ரகசியங்களை கண்டறிய நீங்க ஒருத்தரை புகழும் போது அவங்க தங்களை அறியாமலே தங்களோட பெருமைகளையும் அதன் மூலமா அவங்களோட பலவீனங்களையும் வெளியிடுவாங்க. ராஜதந்திரம். பகைவனை புகழ்றது உங்களோட பயம் கிடையாது. அது அவனை வீழ்த்த நீங்க போடுற ஒரு மாபெரும் திட்டம். சாணக்கியர் ஒரு முறை சொன்னாரு, ஒரு பாம்பை அடக்கிறதுக்கு மகுடி ஊதுற மாதிரி ஒரு பலமான எதிரியை அடக்க புகழ்ச்சிங்கிற மகுடியை பயன்படுத்துங்க. அவன் அந்த புகழ்ச்சியில மயங்கி இருக்கும்போது நீங்க அவனோட அடுத்த நகர்வை ஈஸியா கணிச்சிடலாம். விதி 5. பயம் வரும்போது இந்த உலகத்துல யாரையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற உண்மைக்கு இந்த 5வது விதி ஒரு மிகப்பெரிய மன வலிமை. பயம் உங்களை நெருங்குற வரைக்கும் தான் அதுக்கு ஒரு பவர். அது உங்க முன்னாடி வந்துட்டா அதை துவம்சம் பண்ணிருங்க. அது ஏன் தெரியுமா? நெருங்கும் வரை பயம். பயம் உங்களை நெருங்குற வரைக்கும் தான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அது உங்க பக்கத்துல வந்துட்டா அதை அடிச்சு நொறுக்கிடுங்க. பயத்தை எதிர்கொள்ளுதல். நீங்க எப்போ ஒரு விஷயத்துக்கு பயந்து ஓடுறீங்களோ அப்போ அந்த பயம் உங்களை இன்னும் அதிகமா துரத்தும். ஆனா அதை நேருக்கு நேர் நின்னு பார்த்தா அது காணாம போயிடும். மன உறுதி. ஒரு ராஜதந்திரிக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் பயப்படாம நிதானமா முடிவெடுக்கிறது தான். சாணக்கியர் ஒரு முறை சந்திரகுப்தருக்கு சொன்னாரு, ஒரு யானை மதம் பிடிச்சு வரும்போது அதை தடுத்து நிறுத்துறதுக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டியது ஆயுதம் இல்ல, உங்க கண்ணுல இருக்க வேண்டிய அந்த பயமில்லாத பார்வைதான். நீங்க பயப்படலன்னு தெரிஞ்சாலே பாதி எதிரி அங்கேயே தோத்து போயிடுவான். விதி 6. கல்விதான் சொத்து. இந்த உலகத்துல அழகா இருக்கிற எல்லாரையும் எல்லாரும் விரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அறிவா இருக்கிறவங்களை இந்த உலகமே மதிக்கும். உங்க அழகு உங்களை ஒரு நிமிஷம் தான் கவனிக்கும். ஆனா உங்க அறிவு உங்களை ஆயுசுக்கும் வாழ வைக்கும். அது எப்படின்னு தெரியுமா? அழகை விட அறிவு மேலானது. ஒருத்தர் பார்க்க ரொம்ப அழகா இருக்கலாம், நல்ல பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஆனா அவர்கிட்ட அறிவு இல்லைன்னா வாசனையே இல்லாத முருக்கம்பூ மாதிரிதான் அவர் மதிக்கப்படுவார். அழியாத செல்வம். திருடனால திருட முடியாத, யாராலையும் பறிக்க முடியாத ஒரே சொத்து நீங்க கத்துக்கிட்ட கல்வி மட்டும்தான். எல்லா இடத்துலயும் மரியாதை. ஒரு ராஜாவுக்கு அவரோட நாட்டுல மட்டும்தான் மரியாதை கிடைக்கும். ஆனா ஒரு கற்றறிந்த அறிஞருக்கு போற இடமெல்லாம் மரியாதை கிடைக்கும்னு சாணக்கியர் அடிச்சு சொல்றாரு. சாணக்கியர் ஒரு முறை சொன்னாரு, இருட்டுல இருக்கிற ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு சின்ன விளக்கு வெளிச்சம் கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு படிச்ச பையன் அந்த மொத்த குடும்பத்தோட கௌரவத்தையும் ஏத்திடுவான். உருவத்தை பார்த்து யாரையும் எடை போடாதீங்க, அவங்க அறிவை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. விதி 7. நட்பின் பின்னாடி ஒரு சுயநலம். இந்த உலகத்துல யாரையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற கருத்துக்கு இதுதான் ஆகச்சிறந்த உதாரணம்.
சுயநலம் இல்லாத நட்பு இல்ல. சாணக்கியர் ரொம்ப நேரடியா ஒரு விஷயத்தை சொல்றாரு. எந்த ஒரு நட்புக்கு பின்னாலையும் ஏதோ ஒரு சுயநலம் கண்டிப்பா இருக்கும். அது பணமா இருக்கலாம், புகழா இருக்கலாம், இல்ல ஒரு உதவியா கூட இருக்கலாம். கசப்பான உண்மை. இதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இதுதான் நிதர்சனம். ஒருத்தர் உங்க கூட பழகுறாங்கன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு மன நிம்மதியோ இல்ல ஒரு தேவையோ பூர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். எதிர்ப்பு, அந்த சுயநலம் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த மனுஷனை உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியாது. உங்க கூட இருக்கிற நண்பன் உண்மையாவே பாசத்துல இருக்காரா இல்ல ஏதோ ஒரு தேவையில இருக்காரா? இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவரை கண்டுபிடிச்சிடலாம். சாணக்கியர் ஒரு முறை சந்திரகுப்தர் கிட்ட சொன்னாரு, சந்திரகுப்தா, ஒரு தேனி மலர்கிட்ட போறது தேனுக்காகத்தான். அந்த தேன் தீந்துட்டா தேனி அந்த மலரை திரும்பி பார்க்காது. மனித உறவுகளும் அப்படித்தான். தேவைகள் இருக்கும் வரைதான் தேடல்கள் இருக்கும். அதனால யாரையும் அளவுக்கு அதிகமா நம்பி உங்க ரகசியங்களை ஒப்படைக்காதீங்க. விதி 8, கடந்த காலத்தை விடுங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, நேத்து நடந்த ஒரு கசப்பான விஷயத்த நினைச்சு இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை தொலைச்சுடுறது தான். வருத்தப்படாதீங்க. நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறதுனால அந்த விஷயம் மாறப்போறது இல்ல. அது உங்க அறிவை மட்டும்தான் மழுங்கடிக்கும். கத்துக்கோங்க. கடந்த காலத்துல யாராவது உங்களை ஏமாத்தி இருக்கலாம், நீங்க தோத்து போயிருக்கலாம். ஆனா அந்த தோல்வியிலிருந்து ஒரு பாடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வலியை கீழே போட்டுருங்க. இன்றைய கடமை, ஒரு புத்திசாலி எப்பவுமே நிகழ்காலத்துல பிரசன்ட் என்ன பண்ணலாம்னு தான் யோசிப்பாரு. ஏன்னா இன்னைக்கு நீங்க செய்யறது தான் உங்க நாளைக்கு ஃபியூச்சர் விடையா இருக்கும். நேத்து நடந்த தப்ப நினைச்சு இன்னைக்கு ஏன் அழறீங்க? முடிஞ்சதை மாத்த முடியாது. ஆனா முடிய போறத உங்க கையில வச்சுக்கலாம். அது எப்படின்னு தெரியுமா? சாணக்கியர் ஒரு முறை சொன்னாரு, ஒரு மண்பாண்டம் உடைஞ்சு போச்சுன்னா அதை ஒட்ட வைக்க நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது பழைய மாதிரி ஆகாது. ஆனா அந்த உடைஞ்ச துண்டுகளை பார்த்து அழுறதை விட்டுட்டு புதுசா ஒரு பாண்டம் செய்ய களிமண்ணை தேடுறவன் தான் புத்திசாலி. விதி 9, சிங்கத்தின் குணம். சாணக்கியர் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. நாம ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சா அது சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி, அதை ஒரு சிங்கம் வேட்டையாடுற மாதிரி முழு பலத்தோட செய்யணும். முழு கவனம். ஒரு சிங்கம் ஒரு முயலை வேட்டையாடினாலும் சரி, ஒரு யானையை வேட்டையாடினாலும் சரி, அதோட முழு பலத்தையும் கவனத்தையும் அந்த ஒரு இலக்கு மேலதான் வைக்கும். அரைகுறை வேலை. நிறைய பேர் ஒரு வேலையை ஆரம்பிப்பாங்க, ஆனா பாதி தூரத்திலேயே சரி அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுடுவாங்க. அப்படி செஞ்சா அந்த வேலையால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. வெற்றி நிச்சயம். நீங்க எடுக்கிற அந்த ஒரு முடிவுல உங்க உடம்பு, மனசு, அறிவு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இறங்குனீங்கன்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. சாணக்கியர் ஒரு முறை சந்திரகுப்தர் கிட்ட சொன்னாரு, சந்திரகுப்தா, ஒரு சிங்கம் தூங்கும் போது கூட அதோட கம்பீரம் குறையாது. அது வேட்டைக்கு தயாராகும் போது அந்த இடமே அதிரும். நீயும் ஒரு காரியத்துல இறங்குனா அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசி. ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் பின்வாங்காது. அந்த சிங்கத்தோட குணத்தை உன் ரத்தத்துல ஏத்திக்கோ. சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி, ஒரு சிங்கம் மாதிரி இறங்கி செய்யுங்க. அந்த ஒரு குணம்தான் உங்களை ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து ஒரு தலைவனா மாத்தும். விதி 10, மௌனம் ஒரு மேஜிக். சில நேரத்துல நீங்க பேசுற வார்த்தையை விட நீங்க பேசாம இருக்கிற அந்த மௌனம் தான் அதிகமா வேலை செய்யும். அது ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல யாரையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற வரிசையில உங்களை மத்தவங்க புரிஞ்சுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மர்மமான ஆளுமையா மாத்துறது இந்த மௌனம் தான். தகுதியற்ற இடம். சில இடங்கள்ல நீங்க எவ்வளவுதான் அறிவா பேசினாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு அது புரியாது. அந்த இடத்துல நீங்க பேசுறது உங்க தரத்தை குறைக்கும். அங்க மௌனமா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். மர்மமான ஆளுமை. நீங்க அதிகமா பேசாம மௌனமா இருக்கும்போது மத்தவங்க உங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இவர் மனசுல என்னதான் ஓடுது அப்படிங்கிற அந்த ஒரு பயம் கலந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். பேச்சை விட செயல். வார்த்தைகளால ஜெயிக்கிறத விட உங்க செயல்களால மத்தவங்களுக்கு பதில் சொல்லுங்க. மௌனமா இருந்து காரியத்தை சாதிக்கிறது ஒரு கலை. ஒரு முட்டாள்களோட சபையில போயிருந்தாரு. அங்க எல்லாரும் தேவையில்லாம கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா சாணக்கியர் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல அந்த சபையே அமைதியாச்சு. ஏன்னா அவர் மௌனமா இருந்தது அங்க இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துச்சு. இவர் ஏன் பேசலன்னு எல்லாரும் அவர் முகத்தையே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு மௌனம் அந்த சபையையே அவரோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துச்சு. விதி 11, பணத்தின் முக்கியத்துவம். சாணக்கியர் ரொம்ப யதார்த்தமா ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த உலகம் உங்களை எப்போ மதிக்கும் தெரியுமா? உங்க கையில அதிகாரம் இல்லைனாலும் பரவாயில்ல,
ஆனா உங்ககிட்ட பொருளாதாரம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் உங்க பின்னாடி வரும். மதிப்பு உங்ககிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சுற்றமும் நட்பும் இருக்கும். இது கேட்க கஷ்டமா இருந்தாலும் இதுதான் நிதர்சனம். பலம் ஒரு மனுஷனுக்கு அறிவு இருக்கலாம். ஆனா அந்த அறிவை செயல்படுத்தவும் மத்தவங்களுக்கு உதவி செய்யவும் கூட ஓரளவுக்கு பணம் தேவைப்படுது. மரியாதை பணம் இல்லாதவன் பிணம்னு சும்மா சொல்லல. உங்க திறமையை இந்த உலகம் அங்கீகரிக்கணும்னா கூட உங்க பொருளாதார நிலை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சாணக்கியர் ஒரு முறை சொன்னாரு, ஒரு மரம் காய்க்கிற வரைக்கும் தான் பறவைகள் அங்க வரும். அந்த மரம் காஞ்சு போயிட்டா அதே பறவைகள் அடுத்த மரத்தை தேடி போயிடும். மனுஷ உறவுகளும் அப்படித்தான். உங்ககிட்ட வசதி வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் தான் யாரையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாதுங்கிற அளவுக்கு மக்கள் உங்களை சுத்தி வருவாங்க. உங்ககிட்ட அறிவு இருக்கலாம், அழகு இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட பணம் இல்லைன்னா இந்த உலகம் உங்களை ஏறி கூட பார்க்காது. அது ஏன் தெரியுமா? விதி 12 அதிக பிரசங்கித்தனம். உங்க பேச்சாலேயே நீங்க அழியணுமா? இல்ல உங்க மௌனத்தால மத்தவங்களை ஜெயிக்கணுமா? அதிகமா பேசுறதுனால வர்ற ஆபத்து என்னன்னு தெரியுமா? சாணக்கியர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. தேவையில்லாம அதிகமா பேசுறது உங்க அதிகாரத்தையும் மத்தவங்க உங்க மேல வச்சிருக்க மரியாதையையும் அடியோட குறைச்சிடும். மதிப்பு குறையும். நீங்க எப்போ எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு அதிகமா பேசுறீங்களோ அப்போ உங்களோட வார்த்தைகளுக்கு இருக்க வேண்டிய வெயிட் குறைஞ்சிடும். இவன் எப்பவும் இப்படித்தான் பேசிட்டே இருப்பான்னு மக்கள் உங்களை சாதாரணமா எடுத்துப்பாங்க. ரகசியம் கசியும். அதிகமா பேசுறவங்க தங்களை அறியாமலே தங்களோட பலவீனத்தையும் ரகசியத்தையும் வெளியே சொல்லிடுவாங்க. இது எதிரிகளுக்கு நீங்களே கொடுக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. அதிகாரம் ஒரு தலைவன் அல்லது ஒரு வெற்றியாளன் எப்பவுமே அளவா தெளிவா ஆழமா பேசணும். கம்மியா பேசி நிறைய சாதிக்கிறது தான் ராஜதந்திரம். ஒரு தவளை ஏன் சீக்கிரம் பாம்பு கிட்ட மாட்டிக்குது? அது தேவையில்லாம கோர்கோர்னு சத்தம் போட்டு தன்னோட இருப்பிடத்தை காட்டி கொடுக்கறதுனாலதான். நீங்களும் அதிகமா பேசினா உங்க எதிரிக்கு நீங்களே வழிகாட்டிடுவீங்க. அதனாலதான் யாரையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்ற உலகத்துல நீங்க யாருன்னு மத்தவங்க ஈஸியா கண்டுபிடிக்க விடாதீங்க. விதி 13 துரோகத்தை மறக்காதீங்க. துரோகம் பண்ணவங்களை மன்னிங்க, ஆனா அவங்க பண்ணதை மறக்காதீங்க. ஏன்னா மறதி உங்களை மறுபடியும் அதே ஆபத்துல தள்ளிடும். அது ஏன் தெரியுமா? சாணக்கியர் ரொம்ப ஆழமான ஒரு ராஜதந்திரத்தை சொல்றாரு. உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டா அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. ஆனா அவங்க பண்ண துரோகத்தை ஒரு காலம் மறக்காதீங்க. மன்னிப்பு ஒரு நிம்மதி. நீங்க ஒருத்தரை மன்னிக்கும் போது உங்க மனசுல இருக்கிற அந்த பாரம் குறையும். பழி வாங்கணும்னு நினைக்கிறத விட மன்னிச்சு விடுறது தான் உங்க மன அமைதிக்கு நல்லது. மறதி ஒரு ஆபத்து. அவங்கள மன்னிச்சிட்டோம்ங்கிறதுக்காக திரும்பவும் அவங்க கிட்ட ரகசியங்களை சொல்றதோ இல்ல பழையபடி பழகிறதோ பெரிய முட்டாள்தனம். ஏன்னா ஒரு முறை துரோகம் பண்ணவங்க மறுபடியும் பண்ண மாட்டாங்கன்னு எந்த நிச்சயமும் இல்லை. பாடம் அவங்க பண்ண துரோகம் உங்களுக்கு ஒரு பாடம். அந்த பாடத்தை நீங்க ஞாபகம் வச்சிருந்தா மட்டும்தான் அடுத்த தடவை அதே குழியில விழாம உங்களை பாதுகாத்துக்க முடியும். சாணக்கியர் ஒரு முறை சந்திரகுப்தர் கிட்ட சொன்னாரு, சந்திரகுப்தா, ஒரு பாம்பு தன்னோட சட்டைய கழட்டி போடலாம், ஆனா அதோட விஷத்தை ஒரு காலம் விடாது. அதே மாதிரிதான் துரோகம் பண்ற குணம் கொண்டவங்க. அவங்க உருவத்தை வேணும்னா மாத்திக்கலாம், ஆனா அவங்க குணத்தை மாத்திக்க மாட்டாங்க. அவங்கள மன்னிச்சு உன் வழியில போ, ஆனா திரும்பவும் அவங்க கிட்ட உன் கையை நீட்டாதே. விதி 14 உங்களை நீங்களே கட்டுப்படுத்துங்க. உலகத்தை ஜெயிக்க போறீங்களா? அதுக்கு முன்னாடி உங்க மனசை ஜெயிங்க. உங்களை நீங்களே கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா உங்களை தடுக்க யாராலையும் முடியாது. அது எப்படின்னு தெரியுமா? சாணக்கியர் ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி உங்க ஐம்புலன்களையும் உங்க மனசையும் நீங்க முதல்ல ஜெயிக்கணும். சுய கட்டுப்பாடு. ஒரு மனுஷன் எப்போ தன் கோபம், ஆசை, பொறாமை இதையெல்லாம் கட்டுப்படுத்த கத்துக்கிறானோ அப்போதான் அவன் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். தலைவன் தகுதி. தன் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிறவன் ஒரு காலமும் மத்தவங்களை வழிநடத்த முடியாது. நீங்க அமைதியா நிதானமா இருந்தா மட்டும்தான் மத்தவங்க உங்களை மதிப்பாங்க. வெற்றிக்கு வழி உங்களை நீங்களே கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா வெளியில இருந்து வர்ற எந்த ஒரு சவாலும் உங்களை அசைக்க முடியாது. சாணக்கியர் ஒரு முறை சந்திரகுப்தர் கிட்ட சொன்னாரு, சந்திரகுப்தா, ஒரு தேரை ஓட்டுறவன் குதிரைகளை அடக்கி ஆளத் தெரியலன்னா அந்த தேர் பள்ளத்துல தான் விழும். அதே மாதிரிதான் உன் மனசுங்கிற குதிரையை நீ அடக்கலன்னா உன் வாழ்க்கை பயணம் பாதியிலேயே நின்னுடும். உன்னை நீயே ஜெயிச்சுட்டா இந்த உலகமே உன் குவாலிட்டியில இருக்கும். விதி 15 உங்களை நீங்களே செதுக்குங்க. சாணக்கியர் கடைசியா ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த சொல்றாரு. இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். மத்தவங்க உங்களை உருவாக்க விடாதீங்க.
நீங்களே உங்களை செதுக்கிக்கோங்க. தன்னம்பிக்கை ஒரு கல்லை சிலையா மாத்துறது ஒரு சிற்பியோட கைவண்ணம். அதே மாதிரி உங்க வாழ்க்கைய ஒரு காவியமா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. உங்க பலவீனம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்களே திருத்திக்கோங்க. தனித்துவம் யாரையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாதுன்னு மத்தவங்க உங்களை பத்தி யோசிக்கிற அளவுக்கு உங்க ஆளுமைய ஒரு மர்மமான அதே சமயம் மரியாதைக்குரிய ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. தொடர் முயற்சி ஒரு நாள்ல எதுவும் மாறாது. தினமும் உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நீங்க நினைச்ச அந்த உன்னதமான இடத்துக்கு போயிருவீங்க. சாணக்கியர் ஒரு முறை ஒரு சாதாரண கல்லையும் ஒரு அழகான சிலையையும் காட்டி சந்திரகுப்தர் கிட்ட சொன்னாரு, சந்திரகுப்தா, இந்த சிலையும் ஒரு காலத்துல கல்லா இருந்ததுதான். ஆனா உளியோட அடிகளை தாங்குனதுனாலதான் இன்னைக்கு அது சிலையா இருக்கு. நீயும் வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை உளியோட அடியா நினைச்சு ஏத்துக்கோ. ஒவ்வொரு அடியும் உன்னை ஒரு சிறந்த தலைவனா செதுக்கும். உங்களை நீங்களே செதுக்க தயாரா? ஏன்னா இந்த உலகம் உங்களை ஒரு கல்லாத்தான் பார்க்கும். ஆனா நீங்க தான் அதை சிலையா மாத்தணும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த 15 விதிகளையும் நீங்க சரியா கடைபிடிச்சா இந்த உலகத்துல உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. ஆனா எப்பவுமே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்துல யாரையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ அப்படியே வீடியோவோட ஆரம்பத்துக்கு போயிரும். இந்த 15 விதிகளையும் நீங்க சரியா கடைபிடிச்சா இந்த உலகத்துல உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இல்லாம ஒரு மாபெரும் ஆளுமையா மாறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம மைண்ட் ரிஃப்ரெஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இந்த 15 விதிகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விதி எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். வாழ்க்கையில ஜெயிக்க புத்திசாலித்தனம் மட்டும் பத்தாதுங்க. அதை வெளிப்படுத்துற பேச்சு திறமையும் இந்த ராஜதந்திரமும் வேணும். ஆனா எப்பவுமே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்துல யாரையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒருத்தன் உன்னை அவமதிச்சா, உன்னை கீழே தள்ளினா, உன்னை பார்த்து கேவலமா சிரிச்சா, அந்த செகண்ட் உன் மனசு உன்கிட்ட என்ன சொல்றது தெரியுமா? இப்பவே அவனை அடிக்கணும், இப்பவே பழி வாங்கணும்னு கொந்தளிக்கும். ஆனா அதுதான் உன் வாழ்க்கையில நீ பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஏன்னா உடனே பழி வாங்குறவன் அந்த ஒரு நிமிஷம் தான் ஜெயிப்பான். ஆனா காத்திருந்து பழி வாங்குறவன் வாழ்க்கையையே ஜெயிப்பான். இந்த உலகத்துல சத்தமா கத்துற சிங்கம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அமைதியா பதுங்கி காத்திருக்கும் புலிதான் சரியான நேரத்துல துல்லியமா அட்டாக் பண்ணும். இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த புலியின் வியூகம், ஸ்ட்ராட்டஜி தான். சாணக்கியர் சொன்ன அந்த காத்திருக்கும் கலை என்ன? ஒரு அவமானத்தை, வலியை எப்படி ஒரு மிகப்பெரிய ஆயுதமா மாத்துறது? அடுத்த 1 மணி நேரம் இந்த வீடியோ உன்னோட கோபத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாத்த போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அத்தியாயம் 1, கோபம் என்ற வலை. உன்னை ஏன் அவமானப்படுத்துகிறார்கள்? ஒருத்தன் உன்னை ஏன் அவமானப்படுத்துறான்னு என்னைக்காவது யோசிச்சு இருக்கியா? உனக்கு திறமை இல்லைன்னு காட்டுறதுக்கு இல்ல. உனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச திறமையையும் கோபம்ங்கிற வலையில சிக்க வச்சு அழிக்கிறதுக்கு. ஒருத்தன் உன்னை அசிங்கப்படுத்தும் போது உன்னோட மூளையில இருக்கிற ஆமிக்டாலா வேலை செய்ய ஆரம்பிக்கும். மூளை சொல்லும், அவனை அடி, அவனை திருப்பி திட்டுன்னு. அந்த இடத்துல நீ திருப்பி திட்டுனா நீ தோத்துட்ட. ஏன்னா அவன் விரிச்ச வலையில நீ விழுந்துட்ட. அவன் உன்னை கோபப்படுத்தணும்னு நினைச்சான், நீ கோபப்பட்டுட்ட. தென் ஹூ இஸ் த வினர்? அவன்தான். சிங்கத்தின் கர்ஜனையும் புலியின் மௌனமும். அதனாலதான் சொல்றேன், அவமானப்படும் போது சிங்கமா கர்ஜிக்காத. அந்த இடத்துல அமைதியாரு. அந்த வலிய, அந்த அவமானத்தை அப்படியே உள்வாங்க. ஒரு ஸ்பாஞ்ச் எப்படி தண்ணிய உறிஞ்சுமோ அப்படி உறிஞ்சுக்கோ. வெளியே ஸ்ரீ, உள்ள நெருப்ப பத்தவை. இதுக்கு பேருதான் டிலேட் கிராட்டிபிகேஷன். நான் இப்போ பதில் சொல்ல மாட்டேன், என் காலம் வரும், அப்ப என் வெற்றி அவனுக்கு பதில் சொல்லும்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட் இருக்கே, அது உலகத்துல 1% மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கிற சூப்பர் பவர். உன்னை அசிங்கப்படுத்தினவனுக்கு நீ கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவன் உன்னை அசிங்கப்படுத்தியும் நீ அதை சட்ட பண்ணாம உன் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறது தான். அத்தியாயம் 2, புலியின் வியூகம். உன்னை ஒருத்தன் காயப்படுத்திட்டான். இப்போ நீ என்ன பண்ணணும்? முதல் விஷயம், டிஸ்கனெக்ட். யார் உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க கண்ணில் படாத. உன்னை நீயே தனிமைப்படுத்திக்கோ. புலி வேட்டைக்கு முன்னாடி என்ன பண்ணும்? பின்னாடி பதுங்கும். ஒரு அம்பை நீ எவ்வளவு தூரம் பின்னாடி இழுக்குறியோ அவ்வளவு வேகமா அது முன்னாடி பாயும். நீ பின்னாடி போறது தோத்து போய் இல்ல,
உன் வேகத்தை அதிகப்படுத்த. இந்த தனிமையில நீ 3 விஷயங்களை மட்டும்தான் பண்ணணும். 1. அப்கிரேட் யோர் ஸ்கில். உனக்கு என்ன தெரியுமோ அதை இன்னும் ஷார்ப்பாக்கு. உன்னை முட்டாள்னு சொன்னவன் முன்னாடி நீ ஒரு மாஸ்டரா மாறணும். 2. அப்சர்வ் யுவர் எனிமி. அவன் ஏன் உன்னை அவமானப்படுத்தினான்? அவனோட பலம் என்ன? அவனுக்கு எதுனா ரொம்ப பயம்? அதை கண்டுபிடி. 3. பில்ட் யுவர் எம்பையர். நீ பழி வாங்க போறது உன் கைகளால் அல்ல, உன் வெற்றியால. 4. தி சைலண்ட் ஹஸ்டில். இந்த ப்ரிப்பரேஷன் காலத்துல நீ கஷ்டப்படுவ, அழுவ, நைட் தூக்கம் வராது. அந்த அவமானம் திரும்ப திரும்ப உன் ஞாபகத்துக்கு வந்து உன்னை தூங்க விடாது. அது நல்லது. அந்த வலியை ஒரு ஃபியூவலாக, எரிபொருளாக மாற்று. 5. உன் எதிரி நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான், இவனை நாம காலி பண்ணிட்டோம்னு. ஆனா இருட்டுல, தனிமையில நீ ஒரு ராட்சசனா உருவெடுத்துட்டு இருக்கிறதை அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்க மாட்டான். சத்தம் போடாம உழை. உன் உழைப்பு மட்டும்தான் இப்போ பேசணும், உன் வாய் இல்லை. அத்தியாயம் 3. பதுங்கிய புலியின் பாய்ச்சல். நீ அமைதியாய் இருந்த அந்த நாட்கள் முடிவுக்கு வருது. இப்போ நீ பழைய ஆள் இல்ல, நீ ஒரு மாஸ்டர் மைண்ட். சாணக்கியர் சொல்வார், பழம் கனிந்தவுடன் தானாக விழும், அதுவரை காத்திரு. உன் எதிரி எப்போ ரொம்ப திமிரா இருக்கானோ, எப்போ அவன் தன்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறானோ, அப்போதான் அவனோட பலவீனம் வெளியே தெரியும். அந்த நேரத்துக்காக காத்திரு. நீ பழிவாங்க போறேன்னு அவனுக்கு தெரியவே கூடாது. அவன் உன்னை மறந்திருப்பான், இவன் அவ்வளவுதான்னு நினைச்சிட்டே இருப்பான். அந்த நேரத்துல உன்னோட அசுர வளர்ச்சிய அவன் முன்னாடி நிறுத்து. நீ அவன்கிட்ட போய் சண்டை போடாத. உன்னோட அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் அவன்கிட்ட பேசணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட போய் பார்த்தியா, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லாத. அதுவும் ஒரு வகை பலவீனம் தான். நீ அவனை திரும்பி கூட பார்க்காம உன் வேலையை பார்த்துட்டு போற பாரு. அந்த அலட்சியம், இன்டிஃபரன்ஸ் தான் ஒருத்தனுக்கு நீ கொடுக்கக்கூடிய மிக கொடூரமான தண்டனை. வீடியோவோட கிளைமேக்ஸுக்கு வருவோம். பழி வாங்குறதுல 2 வகை இருக்கு. 1, அவனை அழிச்சிட்டு நீயும் அழியிறது. 2, அவனை விட பல மடங்கு உயர்ந்து அவனையே உன்னை அண்ணாந்து பார்க்க வைக்கிறது. 3வது, உன்னை அவமானப்படுத்தினவன் இன்னைக்கு எங்க இருக்கான்? அதே இடத்துலதான் இருப்பான். ஆனா நீ உன்னை செதுக்கிட்ட, நீ வளர்ந்துட்ட. இப்ப யோசிச்சு பாரு, அந்த அன்னைக்கு அவன் உன்னை அவமானப்படுத்தலைன்னா இன்னைக்கு நீ இந்த இடத்துல இருப்பியா? 4வது உண்மையை சொல்ல போனா, உன் எதிரி தான் உன்னோட மிகப்பெரிய மென்டார். அவன் கொடுத்த அந்த வழிதான் உன்னை இன்னைக்கு ஒரு வெற்றியாளனா மாத்திருக்கு. 5வது, அவமானங்களை சேகரிச்சு வை. அதுதான் உன்னோட சொத்து. வலிகளை எரிபொருளா மாத்து. அதுதான் உன்னோட வேகம். மௌனத்தை ஆயுதமாக்கு. அதுதான் உன்னோட வெற்றி. 6வது, யாராவது உன்னை அவமானப்படுத்தினா சிரிச்சுட்டு நகரு. ஏன்னா நீ ஒரு மிகப்பெரிய சம்பவத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அத்தியாயம் 3. காலத்தின் கணக்கு. நீ தனிமையில உழைக்க ஆரம்பிச்சுட்ட. ஆனா உன் மனசு சும்மா இருக்காது. எப்போ அவனை பழி வாங்குறது, எப்போ அவன்கிட்ட என் பலத்தை காட்டுறதுன்னு துடிக்கும். இங்கேதான் நீ சாணக்கியரோட மிக முக்கியமான விதியை பயன்படுத்தணும். பழம் கனிந்தவுடன் தானாக விழும், அதுவரை கல்லெறியாதே. நீ அவசரப்பட்டு பாதியிலேயே போய் நின்னேன்னா திரும்பவும் அவமானப்படுவ. உன்னை செதுக்கிற வேலையை 100% முடிக்கிற வரைக்கும் நீ ஆண்டர்கிறவன்ல தான் இருக்கணும். அவனை பத்தி யோசிக்கிறத நிறுத்து. உன் வளர்ச்சியை பத்தி மட்டும் யோசி. உன் எதிரிக்கு நீ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? அவனை நீ ஒரு ஆளாவே மதிக்காம இருக்கிறது தான். பழி வாங்குற வெறியை விட உனக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு நேரமில்லைங்கிற அந்த அலட்சியம் அவனை சாகடிக்கும். அத்தியாயம் 4. கிளைமாக்ஸ், நிசப்தமான வெற்றி. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வர்றோம். ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. காலம் உன்னை தேடி வரும். அன்னைக்கு உன்னை அசிங்கப்படுத்தின அதே ஆள் ஏதோ ஒரு இடத்துல உன்னை அண்ணாந்து பார்க்க வேண்டிய நிலைமை வரும். நீ ஒரு பெரிய மேடையில இருக்கலாம், இல்ல ஒரு கம்பெனியோட முதலாளியா இருக்கலாம். அவன் கூட்டத்துல ஒருத்தனா நின்னு உன்னை பார்த்துட்டே இருப்பான். அந்த ஒரு நிமிஷம் தான் உன்னோட ரியல் ரிவெஞ்ச். அப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அவனை பார்த்து முறைக்காதே, அவனை பழி வாங்க போகாது. சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. உன்னை கீழே தள்ளுனவன் அதே இடத்துல தான் இருப்பான். ஆனா நீ உன்னை செதுக்கிட்டு பல மைல் தூரம் முன்னாடி போயிருப்ப. அவனுக்காக உன் நேரத்தை வீணடிக்கிறத நிறுத்தின அன்னைக்கே நீ ஜெயிச்சிட்ட. ஆனா அழுத்தமா சொல்லுங்க, இந்த உலகத்துல உன்னை தடுக்க யாராலையும் முடியாது. உன்னோட அந்த கோபத்தை மட்டும் நீ கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா
இன்னைக்கு உங்களை யாராவது அவமானப்படுத்தினா அதை டைரியில குறிச்சு வைங்க. அந்த தேதி தான் உங்களோட சக்சஸ் ஸ்டோரியோட ஆரம்பம். அத்தியாயம் 5, கர்மாவின் கணக்கு. கடைசி அத்தியாயத்துக்கு வர்றோம். இப்போ கவின் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டான். அவனை அசிங்கப்படுத்தின அந்த பாஸ் இப்போ கவின் கிட்ட ஒரு சாதாரண மனுஷனா உதவி கேட்டு நிக்கிறார். உண்மையான அதிகாரம், பவர் என்கிறது ஒருத்தனை நசுக்கிறதுல இல்ல, அவனை உன்னோட வளர்ச்சியை பார்த்து மிரள வைக்கிறதுல தான் இருக்கு. கவின் நினைச்சிருந்தா அந்த ஒரு நிமிஷத்துல அவரை பழி வாங்கி இருக்கலாம், அசிங்கப்படுத்தி இருக்கலாம். ஆனா அவன் அப்படி பண்ணல. ஏன்னா சாணக்கியர் சொல்வார், தகுதியற்ற ஒருவனை பழி வாங்குவது உன்னுடைய தகுதியை குறைக்கும். ரிவெஞ்ச் வர்சஸ் ஃபார்ஜிவன்ஸ், மன்னித்தல் அல்ல மறத்தல். கவின் அவரை பார்த்து சொன்னான், சார், அன்னைக்கு நீங்க என்னை அசிங்கப்படுத்தலைன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். அதனால உங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது அந்த பழைய பாஸோட ஈகோ சுக்குநூறா உடைச்சிருக்கோம். ஒருத்தனுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய அடி, அவனை நீங்க வெறுக்காம அவனுக்கு பதிலா அவனோட செயல்களுக்கு துளியும் முக்கியத்துவம் தராம இருக்கிறது தான். கடைசி கட்டத்துக்கு வருவோம். இப்போ கவின் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டான். அவனை அசிங்கப்படுத்தின அந்த பாஸ் இப்போ கவின் கிட்ட ஒரு சாதாரண மனுஷனா உதவி கேட்டு நிக்கிறாரு. உண்மையான அதிகாரம் என்கிறது ஒருத்தனை நசுக்கிறதுல இல்ல, அவனை உன்னோட வளர்ச்சியை பார்த்து மிரள வைக்கிறதுல தான் இருக்கு. கவின் நினைச்சிருந்தா அந்த ஒரு நிமிஷத்துல அவரை பழி வாங்கி இருக்கலாம், அசிங்கப்படுத்தி இருக்கலாம். ஆனா அவன் அப்படி பண்ணல. ஏன்னா தகுதியற்ற ஒருவனை பழி வாங்குறது உன்னுடைய தகுதியை குறைக்கும்னு அவனுக்கு தெரியும். கவின் அவரை பார்த்து நிதானமா சொன்னான், சார், அன்னைக்கு நீங்க என்னை அசிங்கப்படுத்தலைன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். அதனால உங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது அந்த பழைய பாஸோட ஈகோ சுக்குநூறா உடைச்சிருக்கும். ஒருத்தனுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய அடி, அவனை நீங்க வெறுக்காம அவனுக்கு பதிலா அவனோட செயல்களுக்கு துளியும் முக்கியத்துவம் தராம இருக்கிறது தான். நண்பா, இந்த வீடியோவோட சாராம்சம் இதுதான். யாராவது உன்னை திட்டினா, அவமானப்படுத்தினா அது உன்னோட பிரச்சனை இல்ல, அது அவங்களோட வளர்ப்பு. முதல்ல உன் கோபத்தை கட்டுப்படுத்து, மௌனமாக இரு, உன்னை நீயே செதுக்கிக்கோ. காலம் வரும்போது உன் வெற்றியின் சத்தம் உலகத்துக்கே கேட்கும். நீ இப்போ தோத்து போய் உட்கார்ந்துருக்கலாம், ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு அம்பு பின்னாடி போகுதுன்னா அது மிகப்பெரிய தூரம் பாய போகுதுன்னு அர்த்தம். அடுத்த முறை உன்னை யாராவது அவமானப்படுத்தினா திருப்பி திட்டாத, சிரி. ஏன்னா அந்த சிரிப்புக்குள்ள உன்னோட வெற்றி ஒளிஞ்சிருக்கு. காத்திருந்த பழி எப்பவும் பவர்ஃபுல். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்ப பத்த வச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் பல சக்தி வாய்ந்த தத்துவங்கள் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. கடைசியா ஒரு விஷயம், உங்களை இதுவரைக்கும் யாராவது அவமானப்படுத்தி இருக்காங்களா? அந்த அவமானத்தை நீங்க எப்படி வெற்றியா மாத்துனீங்க அல்லது மாத்த போறீங்க? அத ஒரு வரியில கமெண்ட் சொல்லுங்க. உங்க கதை மத்தவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம். நான் எல்லா கமெண்ட்டையும் கண்டிப்பா படிப்பேன். நன்றி நண்பா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை காத்திருந்து மௌனமாக உழைத்து வெற்றியை முழக்குங்க.